ஓகே காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வீடியோவில் பாட்டில் பறந்த மாதிரி எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கட்டைப்பை குச்சி வந்து ஒன்று இருக்கிறத அப்படியே ரெண்டாக ஆஃபாக உடச்சி வச்சிடணும், கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இன்சுலேஷன் டேப் வந்து ஒன்று போதும், எதுக்கும் சப்போஸ் தேவைப்படுதா 2 வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இது வந்து மோட்டார் பைப்புக்கு போடுற ஒரு வால்வு தான். இது வந்து ஒரு சைடு வந்து ஸ்ப்ரில்லாகவும் ஒரு சைடு வந்து பிளைனாகவும் இருக்கும். இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் மவுத் டியூப் இல்லை பைக் மவுத் டியூப், இது மெயினாக கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் தான் பாட்டில் வந்து பறக்கும். அதுக்கப்புறம் 2 எம்சில் வேணும். 2 எம்சில் இருந்தால் தான் நம்ம தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் கேப் வேணும். ஒரு பாட்டில் கேப் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பைப் வேணும். இந்த பாட்டில் கேப் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே இப்படி ஃபிட் ஆகிற மாதிரி இப்படி இருந்தால் தான் வந்து கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியும். இல்லாட்டி இதுக்கு பதிலாக கப்ளிங் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது முக்கியமான தேவை இந்த வாட்டர் பாட்டில் தான் மெயினாக நமக்கு தேவைப்படும். இப்போ திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைப் இருக்கா, இந்த பைப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதையை வந்து நல்லா ஒட்டிக்கலாம். நல்லா டைட்டாக ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பெவிக்விக் கூட ஒட்டிக்கலாம், நல்லா ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஓட்டை போட்டணும். சென்டரில் கரெக்டாக ஒரு ஓட்டை போட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். இந்த ஓட்டை எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக இந்த மவுத் இருக்குல்ல, இந்த மவுத்து வந்து கரெக்டாக இந்த ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக கீழேருந்து இப்படி நம்ம உள்ளே போட்டு இப்படி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெட்டு தேவைப்படாது. நெட்டு வந்து தேவைப்படாமல் நம்ம வந்து இப்போ எம்சில் போட்டே ஓட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, எம்சியில் வந்து இப்படி நல்லா இப்போ நல்லா ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல நல்லா சுற்றி அந்த கேப் அடிக்கிற மாதிரி மட்டும் நம்ம விட்டினா போதும். தண்ணி அந்த இடத்துல லீக்கேஜ் ஆகக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா இப்படி ஒட்டிக்கணும். ஓகே கேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆம்சிலில் இந்த மாதிரி உருட்டிட்டு சுற்றி நம்ம வந்து கரெக்டாக ஓட்டணும். தண்ணி வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா இப்போ நம்ம தண்ணி வந்து கம்மியாகும். ஒரு பாட்டில் வந்து நமக்கு அதிக ஹைட் பறக்காது. நல்லா பொறுமையாகவே ஓட்டுங்க. சுற்றி இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கணும். அதுதான் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒட்டிட்டா தண்ணி வந்து லீக்கேஜே ஆகாது. காய்ஸ், இதுக்கப்புறம் இது இப்படி ஓட்டினதுக்கப்புறம் இது அப்படியே ஓரமாக தூக்கி ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே காய விட்ருங்க. காய்ஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து மேலே போகும். இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு இது வரைக்கும் ஊற்றினா மட்டும் போதும். பாட்டில் வந்து ரொம்ப ஹைட்டாக போகும். அதனால் அப்புறம் வந்து இந்த வால்வ் இருக்குல்ல, இந்த மோட்டார் பைப் வால்வை வந்து நம்ம இப்போ பாட்டிலில் தான் செட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக எம்ஆர்ஐ ஷீட் வச்சு தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் வந்து ப்ளைனாக ஆகும். இல்லாட்டி நீங்கள் கத்தி வச்சு கூட சுரண்டிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நல்லா ஃபிட் பண்ணி விட்ருங்க. நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு எம்சில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல அடித்தா போதும். காய்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எம்சில் போட்டு ஓட்டணும். எம்சில் வந்து அதே மாதிரி தான் இப்படி வச்சுட்டு
கரெக்டாக அந்த தண்ணி லீக் ஆகிற இடத்துல வச்சு நல்லா ஓட்டணும். நமக்கு தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் எம்சில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் டேப் சுற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேப் சுற்றினாலும் தண்ணி லீக் ஆகும். நம்ம எதுக்கு இன்சுலேஷன் டேப் எடுத்துருக்கோன்னா வந்து ஒயிட் டேப் எடுத்திருந்தா நார்மல் டேப் எடுத்திருந்திங்கன்னா அது வந்து தண்ணியில் வந்து ஊறி போய் அது வந்து ஒட்டுற தண்ணி இழந்து அப்படியே ஃபுல்லாக அது வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். அதனால் இன்சுலேஷன் டேப் மட்டும் எடுக்காதீங்க. இந்த இடத்துல வேறு லைட்டாக எம்சில் பத்தில் அப்படியே மேனேஜ் பண்ணி ஒட்டிக்கணும். நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் வந்து எம்சில் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ தான் டக்குன்னு பிடிச்சிக்கும். அவ்வளோதான், எம்சில் வந்து நம்ம எப்படி ஒட்டியாச்சு. இப்படி தான் இருக்கணும். அப்புறம் இது வந்து காயிட்டும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா காஞ்சிருச்சு எம்சில் வந்து. அப்புறம் காமிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டாண்டுக்கு தேவையானதாக இந்த 2 கட்டைப்பை குச்சி. இந்த கட்டைப்பை குச்சி வந்து இப்படி 2மே பேரலாக வைக்கணும். இப்படி பேரலாக வச்சதுக்கப்புறம் இப்படி வைக்கணும். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கீழே இறக்கி வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே ஒட்டிக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, செல்லோட்டை போய் காட்டுத்தனமாக ஒட்டியிருக்கிறோம். அப்படியே ஒட்டிட்டு தான் இதுதான் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலை பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம செல்லோ டேப்பை போட்டு இப்படியே நம்ம ஒட்டுவோம். ஒட்டினா தான் வந்து நல்லா இப்போ வந்து எம்சில் கல்டா கூட செல்லோ டேப் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலேயும் கீழேயும் சேர்த்து ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டினதுக்கப்புறம் இதனால பிடிச்சி இழுத்தாவே அவ்வளோதான் பிஞ்சிட்டு வந்துடும். அழகாக நம்ம இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்டில் ராக்கெட் தான். பாருங்கள், நம்ம ராக்கெட் பாருங்கள் எப்படி தரமாக நிற்குதுங்களா. இதோட ஃபார்முலா என்னென்னா, இதுக்குள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பைப் வச்சுருவோம். அந்த பைப்பில் வந்து அந்த சைக்கிள் டியூப் மவுத்தை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு காற்று நிரம்பே வாட்டர் வந்து ப்ரெஷராகி அப்படியே மேலே பறக்குமா, அந்த கான்செப்ட் தான். அதுக்கு பம்பெல்லாம் ரெடியாக யோகேஷ் நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து அடிக்கலாம் வாங்க. யோகேஷ் சார் அடிக்கிறதுக்கு பாருங்க எங்கே வரைக்கும் விழுந்துருக்குன்ட்டு.